ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் நியூசிலாந்துக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஸ்டர்டே போட்டிருக்காங்க. அதோட கீ பெனிஃபிட்ஸ் என்ன அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் நிஃப்டி 50 இந்த வருஷத்துக்குள்ள 26,300 ரீச் ஆயிடுமா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2026ல் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம், ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். HCL டெக்னாலஜிஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஜாஸ்பர் சாஃப்ட். இது ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர் குரூப் பிஸ்னஸ் கம்பெனி. இதை அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க $240 மில்லியன். அண்ட் தென் வாபின்ற கம்பெனியும் அக்வயர் பண்ணியிருக்காங்க $4.5 மில்லியன். இந்த நியூஸ் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே லோவரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. HCL டெக்னாலஜிஸும் எந்த கெயினும் இல்லை, 0.75% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல்லோட சப்சிடரியான ஆண்டனி லாரா என்விரா சொல்யூஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. தானே முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் 329.45 crore கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் சிஸ்டம் மோர் தென் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது 553ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கும் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. பர் அவுன்ஸ்க்கு $69 ரீச் ஆயிருக்கு. இதனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கும் 1.15% நான் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கோல்டு ப்ரைஸஸும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர் அவுன்ஸ்க்கு $4,485 ரீச் ஆயிருக்கு. சாங்வி மூவர்ஸோட சப்சிடரியான சன் கிரீன் ஃபியூச்சர் ரினியூவபிள்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு 428.72 crore ஆர்டர். ஸோ இதனால இன்னைக்கு சாங்வி மூவர்ஸ் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. லென்ஸ்கார்ட் சப்சிடரியான லென்ஸ்கார்ட் சிங்கப்பூர் அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க 2.5 lakh ஆர்டினரி ஷேர்ஸ், அதாவது அபவுட் 50% அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க சன்ரைஸ் தாய்லாண்டில். யார்கிட்டேருந்துன்னா ஃப்ரம் மேக் ஆப்டிக்கல் கிட்டேருந்து அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லென்ஸ்கார்ட் சிங்கப்பூர்கிட்ட 50% ஆஃப் சன்ரைஸ் தாய்லாண்ட் இருக்குது. மேக் ஆப்டிக்கல் கிட்டேயும் 50% ஆஃப் சன்ரைஸ் தாய்லாண்ட் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு லென்ஸ்கார்ட் மேக்ஸிமமாக இன்னைக்கு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டேருந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவல். ஏசிசி அண்ட் ஓரியன்ட் சிமெண்ட்டை மெர்ஜ் பண்ண போகிறாங்க அம்புஜா சிமெண்ட்ஸோட. ஸோ இது மூலமாக உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் ஆஃப் ஏசிசி இருந்ததுன்னா உங்களுக்கு 328 ஷேர்ஸ் ஆஃப் அம்புஜா சிமெண்ட்ஸ் கிடைக்கும். 100 ஷேர்ஸ் ஆஃப் ஓரியன்ட் சிமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு 33 ஷேர்ஸ் ஆஃப் அம்புஜா சிமெண்ட்ஸ் கிடைக்கும். இதனால இன்னைக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ் மேக்ஸிமமாக 3.5% வரைக்கும் நான் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓரியன்ட் சிமெண்ட் 7.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏசிசி டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் லோவர் ஆயிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதோட எதிரொலியாக தான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் மேக்ஸிமமாக 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. விப்ரோ 0.75% டவுன், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 1.15% டவுன், கோஃபோர்ஜ் 4.69% டவுன் ஆயிருக்கு. HCL டெக்னாலஜிஸ் 0.75% டவுன், டிசிஎஸ் நியர் டு 1% டவுன், டெக் மஹிந்திரா 0.5% டவுன் அண்ட் எல்டிஐ மைண்ட்ரி 0.83% டவுன் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மெயினாக ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இர்கானும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவே நம்ம பார்த்தோம் ரயில்வே ப்ரைஸ்லாம் ஹைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதோட எதிரொலியாக தான் இன்றைக்கும் ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் மைல்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 173. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது 177.40 வரைக்கும் மேக்ஸிமமாக போயிருக்கு. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. அவங்களோட ப்ரமோட்டர் ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க, 6.6% ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க. இது மூலமாக மினிமம் பப்ளிக் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க பிளாசான் இஸ்ரேல் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்.
ஸோ இந்த பிளாசான்றது குளோபல் பிளேயராக இருக்காங்க இன் மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் சொல்யூஷன் கொடுக்குறதுலையும் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் கொடுக்குறதுலையும் குளோபல் பிளேயராக இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. ஸோ இது 2 நியூஸ்னால தான் இன்னைக்கு பெல் ரைஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோலா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 டேஸாக மேக்ஸிமமாக 9% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா போஸ்ட்ன்றவங்க சோழமண்டலம் நிறுவனம் மீது இப்போ நிர்வாக தொடர்பான குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. 10,262 crore டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நிறைய கேஷ் டெபாசிட் நடந்திருக்கு. ஓவர் 25,000 crore ஆடிட்டர் ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹை இன்சூரன்ஸ் கமிஷன் அண்ட் குரூப் பேமெண்ட்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் கலெக்ஷன்லாம் இதில் நார்மல் தான். ஸோ ஒரு குழு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது எல்லாமே திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் நார்மல் தான். ஆடிட்டர் ஃபீஸ் எல்லாம் ஒரு பிக் இஷ்யூவே கிடையாதுன்னு சொல்லி சொன்னதுனால அனலிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா மேக்ஸிமமாக 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் கிரிட் 1.5%, ஓஎன்ஜிசி 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நுவாமா வெல்த் 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 26. ஒரு ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 5 ஷேர்ஸ் கிடைக்கும். வேற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகன்ஸ் 8.50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டேவும் ஜூபிட்டர் வேகன்ஸ் மோர் தென் 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மெயினாக ப்ரமோட்டர் ஸ்டேக் அக்வசேஷன் பண்ணுறாங்க, அதனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. என்எம்டிசி அண்ட் என்எம்டிசி ஸ்டீல் எல்லாமும் இன்னைக்கு 3% அண்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக ஒரு பையிங் பொசிஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் தென் யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ 89.64ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓலோவும் கடந்த சில நாட்களாக ஸ்டேக் சேல்னால டவுன் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 2.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேகே டயரும் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் சென்டிமெண்ட்ல ஒரு பையிங் வந்திருக்கு. மீஷோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 7% மேக்ஸிமமாக டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக்கு வந்துடலாம். டாப் ஸ்டாக்ஸ் டு பை இன் 2026 என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் லைஃப் சயின்சஸ் மார்கன் ஸ்டான்லி இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக 915ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் 1020 பர் ஷேர். இன்னும் 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஆர்என்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக்கில் நல்லா க்ரோத் இருக்குது. ப்ராஃபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வருண் ப்ரீவரேஜஸ் சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக 469ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் 675 பர் ஷேர். இன்னும் 43% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருண் ப்ரீவரேஜஸ் அவங்களோட கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பிராண்ட் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக 901 டார்கெட் 1100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 22% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குட் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இண்டிகோக்கும் மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5149ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் 6300 கொடுத்துருக்காங்க. இன்னும் 22% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏர்வே பேசஞ்சர் டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வாரி எனர்ஜிஸ் எம்கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3026ல இப்போ இருக்குது. டார்கெட் 4260. இன்னும் 40% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் க்ரீன் எனர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் எனர்ஜி டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால சோலார் இன்ஸ்டாலேஷன் அதிகமாக ஏற்கப்படும்னு சொல்லிட்டு வாரி எனர்ஜிஸ்க்கு இந்த டார்கெட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்கே குளோபல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 23 இன்னைக்கு மார்னிங் ப்ரீ மார்க்கெட்லேயே நிஃப்டி 50 26,207 கிராஸ் பண்ணியிருக்கு. மேக்ஸிமமாக போயிருக்கு.
அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறப்ப 26,165ல ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இயர் எண்டுக்குள்ள 26,300 ரீச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days தான் நிஃப்டி 50 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் எல்லாமும் லாஸ்ட் 2 days தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மெட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் கீப் ஆன் இன்க்ரீசிங். இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா நிஃப்டி இந்த இயர் எண்டுக்குள்ள 26,300 to 26,350க்குள்ள ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இமிடியேட்டாக அப்படி டவுன் ஆச்சுன்னா எது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,050 to 26,000 இஸ் அ இமிடியேட் சப்போர்ட். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருஷத்துக்குள்ள 26,300 ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆனால் மேலே போயிட்டு ப்ரீ மார்க்கெட் ரேட்டில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்தியா அண்ட் நியூசிலாண்டுக்கு இடையில என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு மார்ச் 2025லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டே தான் இருந்தது. எஸ்டர்டே தான் ஃபைனலுக்கு வந்திருக்கு. என்னென்ன இதனால பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோ டியூட்டி எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் இந்தியன் குட்ஸ், எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஃபுட்வேர், இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜீரோ டியூட்டி எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து 5,000 டெம்பரவரி ஒர்க் விசா கொடுக்கறதா இருக்காங்க இந்தியன்ஸ்க்கு. லைக் எந்தெந்த ஃபீல்ட்லனா ஐடி, ஹெல்த் கேர், இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்தியன் செஃப், யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ், மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே டெம்பரவரி ஒர்க் விசா கொடுக்கறதா இருக்காங்க. நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நியூசிலாந்து $20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு எல்லாமும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ் கிடைக்கும், எஸ்பெஷலி ஃப்ரம் நியூசிலாந்து கிட்டேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கீ பெனிஃபிட்ஸ் ஃபார் நியூசிலாந்து என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கும் டியூட்டி ஃப்ரீ குட்ஸ் தான் ஃபார் உல், கோல் அண்ட் டிம்பருக்கு. அண்ட் தென் அவங்க கிட்டேருந்து வர ஆப்பிள்ஸ் அண்ட் கிவிஸ், அவகடாஸ்க்கெல்லாமும் டாக்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூசிலாண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற 95% ஆஃப் எல்லாத்துக்குமே டீல் இந்த டீல் மூலமாக நோ டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சில இதுக்கு மட்டும் லோயர் டேரிஃப் கொடுத்துருக்காங்க இந்தியா. ஸோ 95% ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்டுக்கு டாக்ஸஸ் கிடையாது, சில இதுக்கு மட்டும் டேரிஃப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணல இந்த டீலில். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி ஆனியன், வீட், ரைஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.